சைனாவோட தெற்கு பகுதியில் இருக்க ஒரு ப்ரொவியன்ஸ் தான் குவாங்டாங். இந்த ப்ரொவியன்ஸ்ல இருக்க ஒரு முக்கியமான நகரம் தான் ஜுவாய் சிட்டி. இந்த நகரம் குவாங்டாங்குக்கு மட்டும் முக்கியமான நகரம் இல்ல, சைனாக்கே முக்கியமான நகரம் தான். அப்படி ஏன் சொல்றேன்னா 1980களில் சைனா 4 நகரங்களை எஸ்இசட் ஜோனா அறிவிச்சது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா அறிவிச்சது. அதுல ஒரு முக்கியமான நகரம் தான் இந்த ஜுவாய் சிட்டி. இந்த ஜுவாய் சிட்டில ஒரு பெரிய ஸ்டேடியம் ஒன்னு இருக்கு, பெரிய ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஒன்னு இருக்கு. அந்த ஸ்டேடியத்தை சுத்தி ஒரு அவுட் சைட் ட்ராக் ஒன்னு இருக்குமா. ஸ்டேடியத்தை சுத்தி இருக்கிறதுனால அது ஒரு லூப் ட்ராக். அந்த லூப் ட்ராக்ல பக்கத்துல இருக்க லோக்கல்ஸ் மக்கள் பொதுவாவே எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாம், வாக்கிங் போவாங்களாம், ஜாக் பண்ணுவாங்களாம். அதுவும் நிறைய கேங் சேர்த்துக்கிட்டு ஒன்னா கூட குழுவா கூட எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாம். எப்பவும் போல இப்படிதான் நவம்பர் 11ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இரவுல அங்க இருக்க மக்கள் எல்லாரும் எக்ஸசைஸ் பண்றாங்க, ஜாகிங் பண்றாங்க, வாக்கிங் போறாங்க. அப்ப திடீர்னு அந்த ட்ராக் உள்ள ஒரு கார் வருது. அந்த கார் மிக வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த காரால எவ்வளவு பேரை இடிக்க முடியுமோ அவ்வளவு பேரை இடிச்சு ஏத்தி தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஏதோ வேணும்ட்டே அங்க இருக்க மக்களை டார்கெட் பண்ணி இடிக்கிற மாதிரியே அந்த கார் நகருது. அது மட்டும் இல்லாம அந்த கார் அந்த ட்ராக்ல லூப் வேற அடிக்குது. தொடர்ந்து அங்க இருக்க மக்கள் மேல ஏத்திக்கிட்டே இருக்கு. இந்த சம்பவத்துல மட்டும் கிட்டத்தட்ட 43 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க, 35 பேர் இறந்து போனாங்க. அதுவும் ஒருத்தரோட பர்சனல் இஷ்யூக்காக முகம் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ், எக்கச்சக்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். அந்த கார் ஒன்னு ஸ்போர்ட்ஸ் ட்ராக்ல எக்ஸசைஸ் பண்ற மக்களை வேணும்ட்டே இடிச்சிட்டு போச்சுன்னு சொன்னல. இந்த காரை ஓட்டுனது 62 வயது முதியவரா. அவரை போலீஸ் பிடிக்க போறாங்க. போலீஸ் அவரை பிடிக்கிறதுக்குள்ளேயே அவரே தன்னோட கழுத்தை கத்தியால கீறிடுறாரு, வெட்டிடுறாரு. எதற்காக இந்த முதியவர் இப்படி செஞ்சாருன்னு சொல்றாங்கன்னா, ரீசெண்டா அவருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. அதுல அவர் விரும்பின மாதிரி சொத்துகள் பிரிக்கப்படல, பினான்சியல் டிஸ்பியூட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுலயே அந்த முதியவர் கோபமா இருந்ததா சொல்றாங்க. பட் இதுதான் எக்ஸாக்ட் காரணமா தெரியாது. போலீஸ் விசாரிச்சதுல இது தெரிய வந்திருக்கு. அந்த சமயத்துல அவர் கோபமா இருந்திருக்காரு, அவ்வளவுதான் போலீஸ்க்கே தெரியும். ஏன் மிச்ச விஷயம் தெரியாதுன்னா, அந்த முதியவர் அவரோட கழுத்தை அறுத்துக்கிட்டார்ல, அதுல அவர் கோமாக்கு போயிட்டாரு. இன்னமும் கோமால தான் இருக்காரு. இந்த சம்பவம் திங்கட்கிழமை நடந்ததுன்னு சொன்னல. அதே வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நவம்பர் 16ஆம் தேதி ஒரு காலேஜ் படிக்கிற மாணவன் இரவு நேரத்துல இந்த காலேஜ்ல இருக்கவங்களெல்லாம் கத்தியால குத்தி கொல்றான். ஈஸ்டர்ன் சைனால உக்சிலேட்னு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்தோட புறநகர் பகுதியில் இருக்க ஒரு ஊர் தான் இக்சிங். இந்த இக்சிங்ல இருக்க உக்சி வொகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற காலேஜ்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த பையனுக்கு 21 வயசா. அவன் காலேஜ் எக்ஸாம்ல ஏதோ ஃபெயில் ஆயிருக்கான் போல. அவனுக்கு வர இன்டர்ன்ஷிப் சேலரியும் ரொம்ப கம்மி போல. அதனால கோவத்துல அந்த பையன் என்ன பண்றான், அந்த காலேஜ்ல அவனுக்கு முகம் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாரையும் கத்தியால குத்தி கொல்றான். இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 17 பேர் காயமடைஞ்சாங்க, 8 பேர் இறந்து போனாங்க. இந்த 2 சம்பவம் நடந்து முழுசா ஒரு வாரம் கூட முடியல. போன சனிக்கிழமை இந்த சம்பவம் நடக்குது. இப்ப போன செவ்வாய்க்கிழமை 2 நாளைக்கு முன்னாடி சைனாவோட சங்டே சிட்டில ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், கார் எடுத்துட்டு வந்து மிக வேகமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஏத்திருக்கான். அந்த ரோடு வழியா போற பெடஸ்ட்ரியன்ஸ் மேலயும் ஸ்கூல் குழந்தைங்க மேலயும் ஏத்திருக்கான். குழந்தைங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுது. இந்த குழந்தைங்க ஓடுற வீடியோ எல்லாம் சைனா சோசியல் மீடியால வைரல் ஆகுது. இது சும்மா ரேண்டமா நடந்த 3 சம்பவங்கள் இல்லங்க. இந்த மாதிரி தொடர்ந்து மாஸ் மர்டர்ஸ் ஆர் மாஸ் மர்டர் பண்றதுக்கான அட்டெம்ப்ட் சைனால இருக்க சில மக்களே பண்றாங்க. இந்த 3 சம்பவமும் நவம்பர் மாசம் நடந்துச்சா, அக்டோபர் 28ஆம் தேதி இந்த மாசம் தொடங்குறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சைனாவோட கேபிட்டலான பீஜிங்லே 50 வயதான முதியவர் ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு பிரைமரி ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை போய் அட்டாக் பண்றாரு. அதுவும் கத்தியை வச்சு அட்டாக் பண்றாரு. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, எலிமெண்டரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் குழந்தைங்க. அதுல 5 பேருக்கு காயமாகுது. காயமான 5 பேர்ல 3 பேர் குழந்தைங்க. இது அக்டோபர் 28. அதே மாசம் அக்டோபர் 8ஆம் தேதி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. மறுபடியும் வேற ஒரு சிட்டி, ஒரு 60 வயது முதியவர் அவரும் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து வெளியே வர குழந்தைங்களை அட்டாக் பண்றாரு. கத்தியால தான் அட்டாக் பண்றாரு. இந்த அட்டாக்ல 3 பேர் காயமடைஞ்சாங்க. அதுல 2 பேர் குழந்தைங்க. இப்படின்னா சைனால நடந்த இன்சிடென்ட்ஸ் அடுக்கணும்னா அடுக்கிக்கிட்டே போலாம். இது அக்டோபர் மாசம் நடந்த கதையா. அக்டோபர் மாசம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 30ஆம் தேதி ஷாங்காயில ஒரு நபர்
என்ன பண்றாரு, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ரேண்டமா புகுந்து மறுபடியும் கத்தியால ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அட்டாக் பண்றாரு. இந்த அட்டாக்ல 3 நபர்கள் இறந்துடுறாங்க, 15 பேர் காயமடைஞ்சிடுறாங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 12 நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 18ஆம் தேதி ஸ்கூலுக்கு போன ஒரு 10 வயசு பையனை 10 வயது ஜாப்பனீஸ் பாய் 60 வயது முதியவர் கத்தியால குத்தி கொன்னுறாரு. அதுக்கு முன்னாடி ஜூன் மாசம் ஒரு 50 வயது முதியவர் ஒரு ஜாப்பனீஸ் அம்மாவையும் ஜாப்பனீஸ் பையனையும் அட்டாக் பண்றாரு. அதுவும் ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ள புகுந்து அட்டாக் பண்றாரு. அவங்க 2 பேரையும் காப்பாத்த வந்த நபர் இந்த சண்டையில இறந்துடுறாரு. இப்படி தொடர்ந்து சைனால வெவ்வேறு நகரங்கள்ல சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா ரேண்டமா கூட்டத்துக்குள்ள போறாங்க. அந்த கூட்டத்துல இருக்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கத்தியால குத்தி கொள்றாங்க, இல்ல கார் ஏத்தி கொள்றாங்க. சைனா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்றதுனால அங்க அவ்வளவு ஈஸியா கன்ஸ் எல்லாம் கிடைக்காது. கன்ஸ் டிராபிக்கிங்க பயங்கரமா மானிட்டர் பண்ணுவாங்களாம். அதனால கையில கிடைக்கிற ஆயுதங்களை வச்சு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கொல்றாங்க இந்த மக்கள். அதுவும் முக்கியமா நிறைய குழந்தைகளை தான் டார்கெட் பண்றாங்களாம். அதுவும் முக்கியமா தங்களுக்கு பர்சனலா நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொசைட்டி மேல ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களாம். டேக்கிங் ரிவெஞ்ச் ஆன் சொசைட்டின்னு தேடி பாருங்க, உங்களுக்கே நிறைய ஆர்டிகல்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலா சைனா வந்து லோவஸ்ட் ரேட் ஆஃப் வயலண்ட் கிரைம்ஸ் உடைய ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரில உலகத்துல உள்ள ஆவரேஜ் கிரைம் ரேட்டை விட கம்மியா தான் நடக்கும். அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க தொடர்ந்து மக்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குற்றங்களை நடக்க விடாம தடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்ப நெட்ல என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, சைனா வந்து அங்க நடக்கிற கிரைம்ஸ் எல்லாத்தையும் மறைக்குதுன்னு சொல்றாங்க. டேட்டாஸ் எதையும் வெளியே விட மாட்டாங்க, அபிஷியல்ஸ் டேட்டா வந்து மேனிபுலேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஈவன் இப்ப நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே சோஷியல் மீடியால வீடியோஸ் வந்த பிறகுதான் சில நியூஸ் ஏஜென்சிஸே அதை பப்ளிஷ் பண்றாங்களாம். இல்லனா அந்த நியூஸ் யாருக்கும் தெரியாமே போயிருமா. அந்த மாதிரி மீடியாவே அந்த கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் மக்கள் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மேல அவங்களோட கோவத்தை காட்டுறாங்க, அதுவும் முக்கியமா குழந்தைங்க மேல அவங்களோட கோவத்தை காட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா சைனால அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பாவர்ட்டியும் அதிகமாயிட்டே வருதான். ரிச்சுக்கும் புவருக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே வருது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாஸ் மர்டர்ஸ் பண்ண ட்ரை பண்ணவங்க இல்ல மாஸ் மர்டர்ஸ் பண்ணவங்க முக்காவாசி பேரு எல்டர்ஸா இருக்காங்களாம். அவங்களோட ஈஸி டார்கெட்ஸ் குழந்தைங்க தான். அவங்களோட தான் அவங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும். அண்ட் இந்த நபர்களுக்குலாம் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற நிலைமை வரும்போது அவங்களோட கோபத்தை சொசைட்டி மேலேயே திருப்பி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது சைனாவோட சொசைட்டில இருக்க ஒரு டீப்பஸ்ட் மென்டல் இஷ்யூவை காட்டுதுன்னு சொல்றாங்க. தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு ஏழையாவே பிறந்து ஏழையாவே வாழ்ந்து எக்கச்சக்க உழைப்பு சுரண்டலை அனுபவிக்கும் போது இதுக்கு மேல இங்க இழக்க எதுவுமே இல்லைன்ற நிலை வரும்போது அவங்களோட மொத்த கோபத்தையும் இங்க இருக்க சொசைட்டி மேலேயே திருப்பி காட்டுறதா சொல்றாங்க. இந்த அளவுக்கு மோசமான இன்சிடென்ட் இல்ல, பட் ரீசெண்டா இந்தியால கூட பெங்களூர்ல கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. பெங்களூர்ல ஒரு நபர் அவரோட பிபிஓ வேலையை இழந்திருப்பாரு. அந்த வேலை போனதுல இருந்து அந்த நபருக்கு அவரோட மேனேஜர் மேல சம கோவமா கத்தியோட தான் எப்பவும் சுத்துவாராம். அப்படி ஒரு நாள் பஸ்ல அவர் டிராவல் பண்ணிருக்காரு, ஃபுட்போட்ல போயிருக்காரு போல. பஸ் கண்டக்டர் என்ன பண்ணிருக்காரு, ஏன்பா ஃபுட்போட்ல நிக்கிற, உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த நபர் ட்ரிகர் ஆகி கண்டக்டரை கத்தியால குத்தி இருக்காரு, பஸ் அடிச்சு உடைச்சிருக்காரு. இந்த மாதிரி சம்பவங்கள் இந்தியாவில் ரெகுலராக நடக்கிறது இல்லை. அண்ட் சைனாவை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன சம்பவம் மட்டும்தான். ஐ திங்க் வெறும் ஆரம்ப புள்ளி மட்டும்தான். பட் சைனால இது ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவங்களை பற்றி படிக்கும் போது எனக்கு பாரசைட் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஐ திங்க் கொரோனா டைம்னு நினைக்கிறேன். அப்போதான் ஆஸ்கர் அவார்டு அந்த படம் வாங்குச்சு. சோஷியல் மீடியாலலாம் அந்த படத்தை பாராட்டி பேசியிருந்தாங்க. அதனால தான் நானே அந்த படத்தை பார்த்தேன். படத்தை பார்க்கும் போது எனக்கு இருந்த என்னன்னா, ரிச்சுக்கும் புவருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. பட் அதுக்காக
நம்ம கொலைலாம் செஞ்சிருவோமா, கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டடா இல்ல அப்படின்னு லைட்டா எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. பட் உண்மை என்னன்னா, அப்ப அந்த மரமண்டைக்கு புரியல. உண்மை என்னன்னா, ரிச் அண்ட் புவருக்கு நடுவுல இருக்க வேறுபாடு அதிகரிக்க அதிகரிக்க இங்க நம்ம கஷ்டப்பட்டு கட்டமைச்ச சோஷியல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அதோட உதாரணமா தான் இப்ப சைனா மாறிட்டு இருக்கு போல. ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் நாட் ஹேப்பன் இன் இந்தியா. அவ்வளவுதான் என்னால வேண்டிக்க முடியும். நடக்காதுன்னு நம்புறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.